ஒரு வழியாக ஃபைனலாக வந்துட்டு நம்ம ரீச் ஆகிட்டோம் கைஸ். கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 2 ஹவர் வந்துட்டு நாங்கள் வண்டி பார்க்கிங் தேடியே வந்துட்டு ரொம்ப நேரமாக அழிஞ்சிருந்தோம். அண்ட் வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஸ்பாட் வந்துட்டு பார்க்கலாம். மேலே வந்துட்டு கார்ட் தர போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு சப்போஸ் மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மொபைல் சிம்பிளாக படிச்சுங்க. சரி வாங்க வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஆன்மீக பயணத்தை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கோயிலுக்கு ஒரு வழியாக வந்து ரீச் ஆகிட்டோம் கைஸ். வெளியவே எனக்கு தெரிஞ்சு வண்டி பார்க் பண்ணுறது செம்ம ரஷ்ஷு. ஸோ உள்ளே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரஷ்ஷாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம டேரெக்டாக இப்போ போய் பீச்சில் போய்ட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கும். சரி வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் கூடிய. தெரியுதா போகிற வழியே வந்துட்டு இந்த மாதிரி டெம்பிள்ஸ்லாம் வந்துட்டு நிறையா இருக்குது கைஸ். உள்ளே நம்ம அந்த கோயில் போய் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த கோயில் ரூட்னு சொல்லிட்டு ஒரு ரூட் வந்துட்டு நடந்து போகிறாங்க, நடப்பாதுன்னு சொல்லிட்டு. அந்த வழியில் வந்துட்டு போனோன்னா இந்த சைடில் உள்ள இந்த டெம்பிள், இந்த மண்டபம் இதெல்லாம் வந்துட்டு நிறையா பார்த்துட்டு போகலாம். ஆனால் இதுக்கு இன்னொரு ரூட்டும் இருக்குது, அந்த பக்கம் வர ரூட் பேக் சைடு. ஆனால் அந்த ரூட்டில் வராமல் இந்த ரூட்டில் வந்து பாருங்கள். ஏன்னா இங்கே தான் நிறையா கடைங்க ப்ளஸ் வந்துட்டு இந்த தியான மண்டபம் அதெல்லாம் சொல்லிட்டு இந்த ரூட்டில் நிறையா இருக்குது. நாங்கள் இந்த ரூட்டில் தான் நடந்து போயிட்டு இருந்தோம். ஜிஆர் ஃப்ரண்ட்டில் தெரியுதா எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு. ஆக்சுவலி வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு 100 ரூபா டோக்கனில் நிற்கிற அந்த க்ரௌடு. இதுக்கே வந்துட்டு இவ்வளோ க்ரௌட் இருக்குது. அந்த பக்கம் வந்துட்டு இந்த சைடில் வந்துட்டு பேக் சைடில் போனீங்கன்னா அங்கே வந்துட்டு நார்மலாக வந்துட்டு போய் உள்ள தரிசனம் பண்ணிட்டு வர ஒரு க்யூ இருக்குது. அதுலேயும் செம்ம க்யூ, இங்கேயும் செம்ம க்யூ. சரி நம்ம டேரெக்டாக முதல்ல போய்ட்டு குளிச்சுட்டு வந்துடலாம் சொல்லிட்டு டேரெக்டாக குளிக்க போய்கிட்டு இருக்கோம். ஏன் தலைக்கு மேலே தெரியுதா இங்கே வர வந்துட்டு மக்கள் வந்துட்டு எதுலேயுமே வந்துட்டு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேலே ஃபுல்லாக அந்த பந்தல் மாதிரி போட்டிருக்காங்க. ஏன்னா அங்கே வெயில் பயங்கரமாக அடித்து பிரித்து எடுத்துகிட்ருக்கா. அதனால் யாருமே வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது வெயிலுக்கு. இங்கே தான் அந்த நடைபாதையெல்லாம் நடந்து போயிட்டு வரும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும், இல்லை அந்த பக்கம் இந்த பக்கம் உட்காந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுக்காக மேலே ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது ஆக்சுவலி. நானும் ரொம்ப நேரமாக பார்த்தேன். இந்த அக்கா ரொம்ப நேரமாக ஏதோ பள்ளம் எடுத்து ஏதோ ரொம்ப நேரமாக பண்ணியிருந்தாங்க. நானும் பார்த்தேன் எதுக்கு பண்ணிகிட்ருக்காங்கன்னு. அப்புறம் அந்த அக்காட்ட போய் கேட்டேன், எதுக்கு அந்த மாதிரி பள்ளம் தோண்டிகிட்ருக்கீங்க இங்கே உட்காந்து அப்படின்னு. அந்த அக்கா சொன்னாங்க, இங்கே வந்துட்டு அந்த முத்தெல்லாம் இருக்குல்ல, அந்த சிப்பிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு நான் எடுத்துகிட்டு இருக்கேன்ப்பா. அந்த சிப்பி எடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பள்ளம் வெட்டிகிட்டு இருக்கேன். இதில் வந்துட்டு அந்த சிப்பி இருக்குமா உள்ள அவங்க தோன்றாங்கல்ல, அது தோன்றதுல சிப்பி இருக்குமா, அந்த சிப்பி எடுத்து வச்சு அதை பிஸ்னஸ் பண்ணுவேன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அந்த அக்கா பாவம் ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு அந்த தண்ணியிலே உட்காந்து பயங்கரமாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபைனலாக வந்துட்டு நம்ம குளிக்க வந்தாச்சு. குளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க பசங்கள்லாம். நான் வந்துட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் முதல்ல ஏன்னா திங்ஸ்லாம் வந்துட்டு எல்லாமே இங்கே எடுத்துகிட்டு வந்திருந்தோமா, ட்ரெஸ் எல்லாமே. அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் குளிச்சுட்டு வாங்க, நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நான் வந்து குளிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க குளிச்சுட்டு இருந்தானுங்க. நான் வெளியே நின்றுட்டு இருந்தேன் அது வரைக்கும். என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, யார் இங்கே வந்தாலும் வந்துட்டு இந்த மாதிரி திங்ஸ்லாம் வச்சுருக்கீங்கன்னா ஒரு ஆளை வந்துட்டு அங்கே நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் குளிக்க போங்க பசங்க. ஏன்னா வந்துட்டு பயங்கர க்ரௌடாக இருக்கா, யாராச்சும் வந்து எடுத்துகிட்டு போனால் கூட நம்மளுக்கு தெரியாது. நம்ம பசங்க கூட விளையாடுற அட்டகாசத்தில் விளையாண்டுட்ருப்போம். ஆனால் திடீர்னு வந்து ஏதாச்சும் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா எல்லாம் போச்சு. அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஜிஆர். ஒருத்தரை நிப்பாட்டு ஒரு வழியாக தண்ணிக்குள்ளே குளிக்க மறுபடியும் நான் இறங்கிட்டேன். என் டார்கெட் ஃபுல்லாக அங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒருத்தர் நிற்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான். அவன் தண்ணிக்குள்ளேயே வரமாட்டேன் அடம்பிட்டுனா அவனை உள்ளே இழுத்துட்டு போகிறது தான் ஒரு டார்கெட்னு சொல்லிட்டு அவனை துரத்துனேன். அவனும் ஓடிக்கிட்டே கிடந்தான். கிட்டத்தட்ட பீச்சிலே வந்துட்டு நாங்கள் செலவு பண்ண நேரம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ்க்கு மேலே குளிச்சுட்டு அட்டகாசம் பண்ணிவிட்டு செம்ம அட்டகாசமாக போச்சு கைஸ். மொத்தம் 7 பசங்க போயிருந்தனால ஒரே பாய்ஸ் வைப்னால ஒரு அட்டகாசம், செம்ம அட்டகாசம். இவன் தான் அவன் மாட்டவே இல்லை, கடைசியில் மாட்டிக்கிட்டான். இவன் தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு போடலாம் சொல்லிட்டு ஒரு அட்டகாசம் பண்ணி அங்கே ஒரு ஜாலியாக போச்சு. பட் ஆனால் யார் இந்த மாதிரி விளையாண்டாலும் வந்துட்டு கொஞ்சம் சேஃப்டியாக விளையாடுங்க. ஃபைனலி உனக்கு கூட அட்டகாசத்தில் அங்கே ஒரு பயங்கர அட்டகாசம் போயிடுச்சு. அட்டகாசம்லாம் முடிச்சுட்டு குளிக்கலாம் சொல்லிட்டு வந்தோம். இங்கே கிணறு இருக்குன்னு சொன்னாங்க. இந்த கிணத்துல இங்கே திருச்செந்தூர் வரவங்களாம் இந்த கிணத்துல வந்து குளிச்சுட்டு தான் போவேன்னு சொன்னாங்க. ஆனால் கூட்டம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கேருந்து இந்த கோவில் வரைக்கும் நிற்கிறதுனால நாங்கள் சரி வேண்டாம் ஸ்கிப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பீச்சில் குளிச்சதோட கிளம்பிட்டோம். ஆனால் இந்த ஏரியாலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கீழே ஃபுல்லாக சாக்கடையாக இருந்துச்சா, அது மட்டும்தான் கொஞ்சம் ரொம்ப கலீஜாக இருந்துச்சு. மிச்சப்படி ஓகே தான். ஆனால் ஃபுல்லாக அந்த பக்தர்கள்லாம் எல்லாருமே வெயிட் பண்ணியிருந்தாங்க குளிக்கிறதுக்காக அங்கே. உங்களுக்கு ஃப்ரெண்டில் தெரியுதா, நம்ம அங்கே பார்த்த கியூ தான் இது வரைக்கும் நிற்கிது பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லாருமே அந்த கிணத்துல குளிக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே கோயிலுக்கு வரவங்க வந்துட்டு இந்த கிணத்துல குளிக்காமல் வந்துட்டு போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கு இன்னொரு ஃபேமஸ் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா கோயிலையும் வந்துட்டு அந்த முருகர் சிலை வந்துட்டு மலைக்கு மேலே அந்த மாதிரி தான் இருக்கும்.
ஆனால் இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கடலுக்கு கீழேருந்து, ஏன்னா இந்த கோயிலில் வந்துட்டு நீங்கள் சாமி கும்பிட்டிங்கன்னா ரிட்டர்ன் வந்துட்டு மேலே ஏறுற மாதிரி தான் வந்துட்டு இருக்கும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்துட்டு இங்கே அந்த கோயிலுக்கு அதுதான் ஃபேமஸ். நீங்கள் மேலே ஏறி போகும்போது இன்னும் மேலே மேலே ஏறி போயிடுவீங்க படிப்படியான்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல முருகர் கோயில்னால இங்கே நிறைய மயில் இருந்துச்சு ஜிஆர். நிறையா மயிலுங்க எல்லாமே மரத்தில் இருந்து நின்றுட்டு இருந்துச்சுங்க. நான் இந்த மயில் பார்த்தேன், அங்கே நிறைய சும்மா கேஷுவலாக அலைஞ்சிட்டு இருந்துச்சுங்க நிறையா மயில். ஸோ அங்கே கிணத்துல குளிக்க முடியாதனால நாங்கள் என்ன பண்ணோம், இங்கே தொட்டியில் நிறைய குளிக்கிற இடம்லாம் இருந்துச்சு, அங்கே வந்து குளிச்சுட்டு டீ குடிக்க வந்துட்டோம். யார் இங்கே வந்தாலும் இந்த டீ கடையில் வந்துட்டு டீ ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஏன்னா கோயிலுக்கு இன்னொரு ரூட் பேக் சைடு வழியாக வர ரூட் இருக்குது, அந்த ரூட் வழியாக வந்துட்டு இங்கே வந்து இந்த டீ கடைக்கு வந்துடுவீங்க. இதுக்கு முன்னாடி யாராச்சும் இங்கே வந்து இந்த கடையில் டீ குடிச்சிருந்தீங்கன்னா வந்துட்டு கமெண்ட் சைடில் வந்து கமெண்ட் பண்ண, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் திருச்செந்தூருக்கு போனால் இந்த டீ கடையில் கண்டிப்பாக டீ குடிப்பேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா போடுவாங்க டீ, ஒர்த் ஃபார் மணின்ற மாதிரி. ஓகே கேஸ், நம்ம ஒரு வழியாக ஃபைனலாக உள்ளே போய் தரிசனம்லாம் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்தோன்னு பார்த்தோன்னா இங்கே ஒரு மயில் நின்றுச்சு, அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி என்னன்னா இங்கே உள்ள ஃபோனு கேமரா எதுவுமே அலௌடு கிடையாது, ஏன்னா வெளியவே டோக்கன் போட்டு போயிருந்தாங்க, அதனால் நல்ல வீடியோ எதுவுமே ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவராக அந்த க்யூவில் நின்று வெயிட் பண்ணி இங்கேருந்து உள்ளே போய் தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ நம்ம இங்கேருந்து அடுத்த கோயிலுக்கு நம்ம ஷிஃப்ட் ஆக போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, இது ஒரு ஆன்மீகமான பயணம்னு. ஸோ வாங்க நம்ம அடுத்த கோயிலுக்கு மூவ் ஆன் ஆகலாம். ஜிஆர் கால்குள்ளே பாருங்களேன், எல்லாருமே வந்துட்டு பக்தியில் வந்துட்டு முழுகி போயிருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு பட்டைக்கிட்டலாம் போட்டு பக்காவாக வந்துட்டு உள்ள நாங்கள் எல்லாருமே போகும்போதே வந்துட்டு வேஷ்டி ஷர்ட்லாம் கட்டிட்டு ஒரு ட்ரெடிஷ்னலாக உள்ளே போனோம். ஸோ ஒரு வழியாக அங்கே முடிச்சுட்டு இப்போ அடுத்த கோயில் நோக்கி போயிட்டுருக்கனால இங்கேருந்து அப்படியே காரில் பாட்டு போட்டு வைப் பண்ணிட்டு இங்கேருந்து அப்படியே போயிட்டே இருந்தோம் பொறுமையாக. ஸோ ஜி நம்ம அடுத்த வந்துட்டு கோயிலுக்கு வந்துட்டு ரீச் ஆகிட்டோம். ஒரு வழியாக போய் கார்லாம் பார்க் பண்ணிட்டு நம்ம மறுபடியும் வந்துட்டு உள்ள கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்கோம். அங்கே திருச்செந்தூரில் அலைஞ்ச மாதிரிலாம் வந்துட்டு இங்கே அலையில் ஈஸியாக காரை பார்க் பண்ணிட்டு டேரெக்டாக கோயிலுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அந்த கோயிலை பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைடில் அங்கே பார்த்தோம்ல, அதேமாரி இங்கே மேலே தலைக்கு மேலே அந்த ரூஃப்லாம் போடுறதுக்கு இப்போ தான் செட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு மாதிரி சொன்னாங்க. ஸோ இங்கேயும் வந்துட்டு இந்த கோயில் நல்லா ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கோயிலுக்குள்ளே வந்தால் திடீர்னு ஒரு சர்ப்ரைஸு, நம்ம குக் வித் கோமாளில் வருவார்ல ரக்ஷன், அவர் உள்ளே இருந்தார். நிறைய பேர் வந்துட்டு ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு அவர் கூட இன்னும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்துட்டு பெரிய ஆக்டர் மாதிரிலாம் வந்துட்டு சீன்லாம் ஓட்டல, நல்லா எல்லாரு கூடயும் வந்துட்டு ஜில்லாகி எல்லாருக்கும் ஃபோட்டோஸ் கொடுத்துட்டு நல்லா பண்ணியிருந்தார். நம்ம கூட வந்த பசங்களும் போய்ட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு அவரை பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து கோயிலில் சுற்றிட்டு வெளியே வந்தோம். இங்கேருந்து பேக் சைடில் பீச் இருக்குன்னு சொன்னாங்க, பீச்சுக்கு போகலான்னு பார்த்தோம். ஆனால் வந்துட்டு சரி வேண்டாம், ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு, ஒரு கோயிலுக்கு போகணுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் இங்கேருந்து கிளம்பியாச்சு மறுபடியும் அடுத்த கோயிலுக்கு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. மரத்தா கண்டவர்களை கை வச்சுனா உனக்கு மரியாதை இல்ல. ஆமா இங்கே மரியாதை வைக்கத்த ஒரு கயா தொட்டு கவாடி, ஒரு கயா தொட்டு கவாடி. வர இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. தனியா ஓட்ட விட்டானுங்களா? ஸோ காரில் ஒரு பாட்டெலாம் போட்டு செம்ம வைப்பு, செம்ம அட்டகாசம், பயங்கர என்ஜாய்மெண்ட்டோட பாட்டெலாம் போட்டுட்டு பயங்கரமாக வந்தோம். அப்புறம் வர இடத்துல நிப்பாட்டிட்டு டீலாம் குடிச்சிட்டு ரிட்டர்ன் ஆகினோம். ஆனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு எங்களுக்கு வரத்துக்கு, ரொம்ப நைட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த கோயிலுக்கு தான் போகிறோம். நம்ம இந்த கோயிலில் போயிட்டு இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு பிளான். ஓகே ஜி, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பார்க்கலாம், மேலே கார்த்தில் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடியல, இதுக்கப்புறமும் கண்டினியூ ஆகும். ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக பெல் சிம்பிள் ஆள் பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் நான் இதுக்கப்புறம் போகிற எபிசோட்ஸ்லாம் உங்களுக்கு வரிசையாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஜிஆர், பை பை, டாடா, லவ் யூ ஆல், see you on next video.